சசிகலா ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் சேர்க்கும் எண்ணம் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் என்றும் பேட்டி. சசிகலா ஓபிஎஸ்ஐ சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி அழுத்தம் கொடுக்கறதா உங்களுக்கு சொல்றாங்க. நீங்க சொன்ன நபர்களெல்லாம் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவதாக இன்று வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை. புதுச்சேரியில் லஞ்சம் வாங்கியதாக பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் ஆகியோர் கைது. 25 லட்சம் ரூபாய் சிக்கிய நிலையில் ஒப்பந்ததாரரான மன்னார்குடி இளமுருகு கைது செய்யப்பட்டார். நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. விழுப்புரம் சுற்றுவட்டாரத்தில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய தண்ணீர். ராஜஸ்தானில் அனல்மின் நிலைய வளாகத்தில் ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற போது பழுதான ஜீப். சரக்கு ரயில் மோதி இழுத்துச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியானது. தமிழ்நாட்டுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்து மாநில நிதியமைச்சர்களுடன் நேருக்கு நேர் விவாதிக்க தயாரா? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சர் சேகர் பாபு சவால். இந்தியாவில் மோட்டார் பந்தயங்கள் அதிக அளவில் நடத்தப்பட வேண்டும். இத்தாலியில் பயிற்சியில் ஈடுபட்ட நடிகர் அஜித் வலியுறுத்தல். ஆரோக்கியமா சந்தோஷமா வாழ்க. எப்பவுமே சொல்றேன், all the best, love you all. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. வாகனத்திற்குள் சிக்கிய 2வரை மீட்ட பொதுமக்கள். தீயணைப்பு துறையினர் வருவதற்குள் உருக்குலைந்த கார். மதுரை திருமங்கலம் அருகே ரவுடியை சரமாரியாக வெட்டி கொலை செய்த கும்பல். குற்றவாளிகளை பிடிக்க 2 தனிப்படைகளை அமைத்த காவல்துறையினர். சென்னையை அடுத்த எர்ணாவூரில் செல்போனுக்கு சார்ஜ் போட்ட 14 வயது சிறுமி உயிரிழப்பு. ஈரமான கையுடன் சார்ஜ் போட்டபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த பரிதாபம். ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் உசைன் கொலை வழக்கில் மேலும் ஒருவர் கைது. ஏற்கனவே சரணடைந்த அக்பர் ஷாவின் சகோதரர் பீர் முகமதுவை கைது செய்த காவல்துறையினர். கோவையில் சீனியர் மாணவரை முதலாம் ஆண்டு மாணவர்கள் தாக்கியதால் பரபரப்பு. 13 மாணவர்களை சஸ்பெண்ட் செய்தது கல்லூரி நிர்வாகம். சீனியர் மாணவர்களை ஜூனியர் மாணவர்கள் ராகிங் செய்த சம்பவம் 20ஆம் தேதி நடந்ததாக கல்லூரி வார்டன் தகவல். சம்பந்தப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்களை நாளை விசாரணைக்கு அழைத்திருப்பதாகவும் வீடியோ பதிவு. நாளை 24 மார்ச் சம்பந்தப்பட்ட 13 மாணவர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 13 மாணவர்களும் தங்களது பெற்றோர்களுடன் வந்து கல்லூரி நிர்வாகத்தின் மூலமாக நடத்தப்படுகின்ற விசாரணையை எதிர்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். கோவை காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையத்தில் 40க்கும் மேற்பட்ட போலீசார் போதைப் பொருட்கள் தொடர்பாக சோதனை. பயணிகளின் உடைமைகள் சோதனை. ஹைதராபாத்தில் குப்பை தொட்டியிலிருந்து வெடித்த மர்ம பொருள். துபாய் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர் உயிரிழந்த பரிதாபம். ஹைதராபாத்தில் நடைபெறும் IPL போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் பந்து வீச்சை தேர்வு செய்தது. 6 ஓவர்களில் 94 ரன்களை குவித்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அபாரம்.
தென்கொரியாவில் யோன் ஹாப்பில் கொழுந்துவிட்டு எரியும் காட்டு தீயால் 4 பேர் இறந்த நிலையில் 1500 பேர் வெளியேறினர். ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் சேதமடைந்த நிலையில் ஹெலிகாப்டர் உதவியுடன் தீயை அணைக்க போராட்டம். நடப்பாண்டு IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முதல் போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று மாலை நடைபெறுகிறது. இதற்காக ரசிகர்கள் தற்போதே வரத் தொடங்கியுள்ளனர். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செந்தில் ராஜா. செந்தில் ராஜா, இந்த IPL சீசனுக்காக மக்களிடம் வரவேற்பு எப்படி உள்ளது? விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிசா, 18வது IPL தொடர் நேற்று தொடங்கியது. இதற்கான முதல் போட்டி கொல்கத்தா மைதானத்தில் நடைபெற்றது. இந்த நிலையில் சென்னை அணி தன்னுடைய முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. இதற்கான போட்டி இன்று மாலை 7:30 மணிக்கு சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடைபெற இருக்கிறது. இதற்காக கடந்த 19ஆம் தேதி டிக்கெட் விற்பனை என்பது நடைபெற்றது. ஆன்லைன் மூலமாக டிக்கெட் விற்கப்பட்டது. 37,000 டிக்கெட்டுகள் விற்கப்பட்டதாக அணியின் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இன்ற நிலையில் தான் இன்று இந்த போட்டி நடைபெற இருக்கிறது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் இந்த பகுதிகளில் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் சேப்பாக்கம் பகுதியை சுற்றி போக்குவரத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அண்ணா சாலையையும் சேப்பாக்கத்தையும் இணைக்கக்கூடிய வாலாஜா சாலையில் பேருந்துகளுக்கு தடை விதிக்கப்பட்டு இந்த ரசிகர்கள் வருவதற்கென்று தனி வழியை பிரத்யேகமாக உருவாக்கி இருக்கிறார்கள். அதாவது சாலையில் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு ரசிகர்கள் வருவதற்காக அந்த பாதுகாப்பு பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதிகமாக 1000 பேர் காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் வரக்கூடிய வாகனங்களை நிறுத்துவதற்காக பல்வேறு இடங்களில் பார்க்கிங் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த போட்டியானது 7:30 மணிக்கு தொடங்கி இருக்கிறது. அதற்கு முன்பு அனிருத்தோடைய அந்த கான்சர்ட் நடைபெற இருக்கிறது, இசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் தான் ரசிகர்கள் 3 மணியில் இருந்தே இந்த சேப்பாக்கம் மைதானத்தை நோக்கி வர தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அந்த ஜெர்சியை அணிந்து கொண்டு ரசிகர்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். நம்மோடு ரசிகர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் இந்த போட்டி குறித்து பல்வேறு விஷயங்களையும் கேட்கலாம். எந்த அளவுக்கு அவங்க எதிர்பார்ப்போடு காத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. சார், இப்ப சொல்லுங்க, நீங்க மேட்ச் பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப எக்ஸைட்டட் சார். இது 1 இயர் அப்புறம் திருப்பி வந்திருக்கு. எல்லாம் தோனி தலை வந்துச்சு. மேன் இதுக்கோசம் தான் எல்லா ஆள் வந்திருக்கோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டட். ஆமா, எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வந்திருக்கோம். ஓகே தம்பி, நீங்க சொல்லுங்க, சென்னை எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும்? இந்த போட்டி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறீங்களா? இங்க சேப்பாக்கத்துல முன்னாடி எல்லாம் பாத்திருக்கீங்களா? சேப்பாக்கல செகண்ட் டைம் பார்க்க வரேன். தலை தோனினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து நான் அவருடைய பிரியன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தோனியோட தீவிர ரசிகர்னு சொல்றீங்க. மும்பை இந்தியன்ஸோட சென்னை அணி விளையாடும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும்? ஏன்னா மற்ற அணிகள் விளையாடுறதை விட மும்பை அணியன்ஸ் விளையாடும் போது ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். ரொம்ப எக்ஸைட்மெண்டா தான் இருக்கும். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கீங்க. யாரெல்லாம் வந்திருக்கீங்க? நானு, அண்ணன், 3 அண்ணன் எல்லாரும் வந்திருக்கீங்க. சொல்லுங்க பிரதர், உங்களுக்கு எந்த அளவுக்கு சென்னை அணி பிடிக்கும்? சென்னை அணி 2007 ரொம்ப பிடிக்கும் சென்னை அணி. தோனிக்காக இது வரைக்கும் நான் சிஎஸ்கே கிரவுண்ட்ல இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இதுதான் முதல் தடவை. ஆனா எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குது. உள்ள போய் எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம், தோனி அடிக்கிற அந்த ஒவ்வொரு சிக்ஸுக்கும் அந்த ஹாப்பியா ஒரு மூமெண்ட்டை என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஓகே, 2 சீசனா பாத்தீங்கன்னா தோனி ஃபிட்னஸ் இல்லாம இருந்தார். அவருக்கு அந்த நீ பிரச்சனை இருந்துச்சு. இந்த தடவை ஃபிட்னஸோட இருக்காரு. அவர் எந்த ஆர்டர்ல வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அவர் எப்பயும் போல 4th ஆர்டர்ல வந்தாலே பிச்சு உதருவாரு. அதுதான் இதை எதிர்பார்க்குறேன். ஆனால் அவர் 4th ஆர்டர்ல வர வாய்ப்பு இல்லை. எல்லா அணியும் எல்லா ஒரு பிளேயர் முன்னே அனுப்பிட்டு அவர் லாஸ்ட்ல கலைஞருக்கு 2 பால் 3 பால் 6 அடிச்சாலே எனக்கு சந்தோஷம் தான். ஓகே, நீங்க சொல்லுங்க பிரதர். இப்ப தோனி கேப்டன்ஷிப்ல இருந்து போயிருக்காரு. இப்ப ருத்துராஜ் கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு. சென்னை அணிக்கு 2வது வருஷம் பண்ண போறாரு. அவருடைய தலைமையில இந்த தடவை கப்பு வாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா அது நடக்கும். ருத்துராஜ் நல்ல கேப்டன்ஷிப் தான் பண்றாரு. அவருடைய தலைமையில இன்னும் சூப்பரா இது மேலும் தோனி மாரியே நல்ல ஒரு கேப்டன்ஷிப் உருவாக்கி இந்த டீமுக்கு நல்ல ஒரு இன்னும் ஹைப் பயங்கரமா இருக்கும். இந்த தடவை நிறைய புது பிளேயர்ஸ் வந்திருக்காங்க இல்லையா? அவங்க யாரு நல்லா விளையாடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சென்னைக்காக?
சென்னைக்காக பார்த்தீங்கன்னா சச்சின் ரவீந்திரா தூபியா வந்து ஆல்ரெடி நம்ம ஃபேமிலி பேலன்ஸாக இருக்காரு. அது ஒன்று நல்லா சிக்ஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு பாலும் பயங்கர தெரிச்சு ஓடும். அந்த மூமெண்ட்டுக்காக காத்துட்டு இருப்போம். நீங்க சொல்லுங்க பிரதர், இப்போ உங்களுக்கு வந்து எந்த பிளேயர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? ரச்சின் ரவீந்திரா. அவர் தான் நல்லா விளையாடுவார். கண்டிப்பா மேன் ஆஃப் த மேட்ச் ரச்சின் ரவீந்திரா தான். இந்த தடவை கண்டிப்பா கப் அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா 100%. மோனிஷா, நீங்க வந்து கேட்டிருப்பீங்க, ரசிகர்கள் வந்து இங்க வந்து மிகுந்த ஆர்வத்தோடு 3 மணில இருந்தே இங்க வந்து வர தொடங்கி இருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த தடவை வந்து போட்டி நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தடவை கப் வந்து வின் பண்ணுவாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற எதிர்பார்ப்புல இருக்கிறதாவும் தெரிவிக்கிறாங்க. மோனிஷா, களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்ராஜா. கோவை காந்திபுரத்தில் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் மத்திய பேருந்து நிலையத்தில் பயணிகளின் உடைமைகளில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். கோவை மாவட்டத்தில் போதைப் பொருட்களின் புழக்கத்தை கட்டுப்படுத்தும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. அந்த வகையில் காந்திபுரம் மத்திய பேருந்து நிலையத்தில் காட்டூர் காவல் நிலைய போலீசார் 40க்கும் மேற்பட்டோர் சோதனை மேற்கொண்டனர். பேருந்து நிலையத்தில் செயல்படும் கடைகள், பயணிகளின் உடைமைகளில் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்டனர். எதுக்கு